ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூப்பர் டூப்பரான இந்த எக்ஸல் ஸ்டாக் ஸ்க்ரீனரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சேஞ்சு 365 நாள் ஸ்டாக்கு, ஒரு 50 நாள் வேணும் எனக்கு சார்ட் அப்படின்னா 50ன்னு போட்டால் வந்துடும், 10ன்னு போட்டிங்கன்னா 10 நாள் சார்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட்டையும் கொண்டு வர முடியும். 250 நாள் வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா 250 நாள் வந்துடும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற ஹை எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்னு போட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற ஹை வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிற லோ எவ்வளோ, அப்படி ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இருக்கிற லோ எவ்வளோ பார்க்கணும்னு நினச்சிங்க 8ன்னு போட்டிங்கன்னா 8 வந்துடும். அதே மாதிரி 20 நாளைக்கு முன்னாடி இருக்கிற க்ளோஸ் என்ன வேணும், இல்லை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற க்ளோஸ் என்னன்னு போட்டிங்கன்னா 5ன்னு போட்டிங்கன்னா இங்கே 5 நாள் க்ளோஸ் வந்துடும். ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்று தான் வரணும். 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற ஹை, 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற லோ, 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற க்ளோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை கொண்டு வரலாம். 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வேணும் எனக்குங்கன்னா 10 டேஸ் கொண்டு வந்துக்கலாம், இங்கே 20 டேஸ் கொண்டு வந்துக்கலாம், இங்கே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 நாளாக இந்த ஸ்டாக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 5 நாளாக ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 13% டவுன் ஆயிருக்கு. சரி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்க்கலாம்ப்பா அப்படின்னா 9% டவுன் ஆயிருக்கு. ஒரு 25 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா ஸ்டாக்கும் 11% ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்பில் தான் இருக்குது. 25 நாளுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ அப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே போட்டுக்கலாம், 5 நாள் போட்டுக்கலாம், 10 நாள் போட்டுக்கலாம், 50 நாள் போட்டுக்கலாம், இல்லை 20 நாள் இங்கே வச்சுக்கிறேன், இங்கே 10 நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹை பிரேக் அவுட், லோ பிரேக் அவுட், அது உங்களோட கண்டிஷன். இது வந்து அடிஷ்னலாக நான் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளோட ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஹை பிரேக் அவுட்னு காமி, இந்த 5 நாளோட லோ பிரேக் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு லோ பிரேக் அவுட் ஆயிருக்குன்றத காமி அப்படின்றத இங்கே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, சூப்பரான, அல்டிமேட்டான ஒரு ஸ்டாக் ஸ்கீனர். கண்டிப்பாக இதுக்கு டிஸ்லைக்கு போடுறவன் சொல்லிட்டேன், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குது இதில். ஓகேவா? சரி, வாங்க இந்த ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சூப்பர் டூப்பர் ஸ்டாக் லிஸ்ட்டை, அதாவது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஹை லோ பிரேக் அவுட்டையும் காமிக்கிற ஒரு சூப்பர் டூப்பரான எக்ஸலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானேயா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிரைவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு புது எக்ஸல் ஷீட், அதாவது நியூ ஸ்ப்ரெட் ஷீட், கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா blank ஸ்ப்ரெட் ஷீட் வரும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டைட்டில் வந்து அல்டிமேட் என்ன வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுங்க. எனக்கு பிடிச்சதை வந்து அல்டிமேட் ஸ்டாக் டேட்டா அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அல்டிமேட் ஸ்டாக் டேட்டா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும், 5 மினிட்ஸா, 30 மினிட்ஸா, 15 மினிட்ஸான்னு கேட்குறீங்க. ஸோ அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இந்த ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேனே தவிர இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியாஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து 5 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை போகலாம், அந்த மாதிரி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ரைட்? சரி, வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சிம்பிள் ஆர் டிக்கர் வாட் எவர் இட் மே பி. ஓகே, ஸோ ஓப்பன், க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ், டுடே ஓப்பன், ஆப்ஷன்னே வருது, ஓப்பன், ஹை, லோ அண்ட் எல்டிபி, ரைட்? ஸோ வால்யூம் கூட போட்டுப்போம், வால்யூம். ஸோ இங்கே வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் அப்படின்ற ஒரு காலத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அது வந்து இங்கே வேண்டாம், இந்த பக்கம் போட்டுக்கலாம் சார்ட். ஸோ ஏன்னா அப்போ தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து தனியாக தெரியும். ஓகே, ஆவரேஜ் வால்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் வால்யூம் போட்டுக்கலாம், ஏவிஜி வால்யூம், ரைட்? ஸோ ஃபஸ்ட் இதை ஃபில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கட்டங்கள்ல எல்லாம் கடைசியாக பார்ப்போம் நம்ம, ரைட்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நார்மலான ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாக் எடுப்போம். அதாவது என்எஸ்சி இந்தியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டு நிஃப்டி 50யோ இல்லை எஃப்என்ஓவோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் போய்க்குங்க. நான் ஜஸ்ட்டு எஃப்என்ஓவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுக்கிறேன் ஆல்ஃபபெட் ஆர்டரில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம இதை ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ கூகுள் ஃபினான்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நிறையா வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. க்ளோஸ் ஏஸ்ட் அப்படின்றது தான் ப்ரீவியஸ் க்ளோஸோட
டேட்டா, ரைட்? ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைஸ்க்கு ஓப்பன் ப்ரைஸுக்கு பதில் ப்ரைஸ் ஓப்பன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பெல்லிங் பார்த்தீங்களா, ஹை, அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு லோ, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வால்யூம் அகைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு வால்யூம் ஏவிஜி, அது ஒரு பை டிஃபால்ட் கண்டிஷன். பட் ஏன் வரல அப்படின்றது தான் தெரில, செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகலை, ஜஸ்ட்டு விட்டுருங்க. ஸோ இதை மட்டும் போடுவோம், ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம இதை மட்டும் போடுவோம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் போக போக இன்னும் நிறையா பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த சார்ட் அப்படின்றத கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டோங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேத்தோட க்ளோஸ் என்ன, முந்தா நேத்தோட க்ளோஸ் என்ன, அதுக்கு முந்தின நாளோட க்ளோஸ் என்ன, 5 நாளோட ஆவரேஜ் என்ன, 10 நாளோட ஆவரேஜ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக புரியும், ரைட்? ஸோ இந்த கூகுள் ஃபினான்ஸை நான் வந்து டேட்டாவை பெருசாகிக்கிறேன், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னீங்க. பட் ஆனால் தள்ளி போகுமே, சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஐ மீன் நேத்தோட க்ளோஸோ, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ, நேத்தோட க்ளோஸ் வேணுன்னா க்ளோஸ் எடுத்துக்கலாம், லோ வேணுன்னா லோ எடுத்துக்கலாம், ஹை வேணுன்னா ஹை எடுத்துக்கலாம், ப்ரைஸ் வேணுன்னா ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஃபார்முலா போடுறேன், இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு A2 இல்லையா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் A3 கமா, இப்போ நான் ஹை அப்படின்னு போட்டு கமா ஒர்க் டே டுடே கமா -2ன்னு போடுறேன்னு வச்சுக்கோ, 2 இல்லை -1 நேற்று அப்படின்ற கான்செப்டில் போடுவோம். ஸோ போட்டு இப்போ என்ட்ரு அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது, என்னாச்சு? யா, ஸோ நேற்று ஐ மீன் இன்றைக்கி வந்து ஹாலிடே இல்லையா, ஸோ அதனால் அப்படி எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ஹை 22 10/22 நேற்று. ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம 2ன்னு போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ எங்கடா காணோம், இங்கே 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நேற்றோட ஹையை வந்து இது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒர்க் டே இன்றைக்கின்னு போட்டிருக்கிறதுனால அது இன்றைக்கோட சேர்த்து கனெக்ட் பண்ணாமல் ஐ மீன் இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா -1ன்னு போடாமல் -2ன்னு போட்டால் தான் கரெக்டாக வருது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நேத்தோட ஹையை கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மைனஸ் போட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஹை கொண்டு வா அப்படின்னா 19ஆம் தேதியோட ஹையை கொண்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ 19ஆம் தேதி என்ன ஹையோ அந்த ஹை அதோட ஹாலிடேவோட சேர்த்து வருது. 19, 20, 21, 22 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இன்றைக்கோட சேர்த்து 5 நாள். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிக்குது, ரைட்? ஸோ அப்போ 19ஆம் தேதியோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 1168 அப்படின்றத நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு இந்த ஒரு டேட்டா மட்டும்தான் வேணும், ஹையோ இல்லை லோவோ இல்லை நேற்றோட க்ளோஸோ, வாட் எவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ நேற்று க்ளோஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ப்ரைஸ்ன்னு போடுங்க, ஜஸ்ட் ப்ரைஸ், தட்ஸ் இட். ஸோ நான் ஒரு 5 நாள் போட்டிருக்கோம். ஸோ 19ஆம் தேதி வந்து க்ளோஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 1102. உங்களுக்கு ஹை வேணும் அப்படின்னா நீங்கள் ஹை யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை லோ வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி, இல்லை ரெண்டுமே வேணும் அப்படின்னா தனித்தனியாக அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஹையே போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த 2வது செல் மட்டும்தான் வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ் இந்த இடத்துல நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இதை அப்படியே செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு (2) போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா நமக்கு இந்த வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே செக் பண்ணி பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணால் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா ரெஃபரன்ஸில் ஒன்றும் இல்லை நம்ம இந்த இடத்துல. ஸோ அதனால் ஃபார்முலாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம், ரைட்? ஓகே, இப்போ வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இந்த இடத்துல போயிட்டு இந்த இண்டெக்ஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த செல்லை மட்டும் 2க்கு முன்னாடி இருக்கிற கமாக்குள்ளே இந்த லெவல்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சு பார்ப்போம். எரர் அடிக்கி, ஏன் அடிக்குது? ஓகே ஸோ சாரி கரெக்டு தான்.
ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு கம்மாலாம் இருக்குது, இந்த ஈக்குவல் டு எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு அன்னைக்கு டேட் 5 நாளைக்கு முன்னாடி உண்டான ஹை என்னவோ அந்த ப்ரைஸ் கிடைச்சிரும். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டேவோட ஹை வேணும்னா 2ன்னு போட்டுக்கலாம். நாளைக்கு சண்டே வரும்போது 3ன்னு போடுற மாதிரி இருக்கும், மண்டே வரும்போது 3ன்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டியூஸ்டே வரும்போது 1ன்னு போட்டால் வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளோட ஹை போடுறோன்னு வச்சுக்கோங்க, 5 டேஸோட ஹை, இல்லாட்டி 1 டே ஹைன்னு போடுவோம், இல்லாட்டி 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள ஹை, 3 டேஸ்க்கு முன்னாடி உள்ள ஹை அல்லது லோ, 2 டேஸ்க்கு முன்னாடி உள்ள க்ளோஸ். ஸோ இது எல்லாமே நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுறோம். ஜஸ்ட் காப்பி, ஜஸ்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த இடத்துல அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹைக்கு பதில் லோ போடுறோம். ஸோ லோக்கு உண்டான டேட்டாக்கணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹைக்கு பதில் க்ளோஸ் போடுறோம். ஐ மீன் ப்ரைஸ்ன்னு போடுறோம். ப்ரைஸ் தான் வந்து க்ளோஸாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 டேஸோட ஹை, ப்ரீவியஸ் ஹை, லோ அண்ட் க்ளோஸ். இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுறோம். இல்லை ஃபார்மெட்டில் போய்ட்டு நம்பரில் போய்ட்டு மோர் ஃபார்மெட்டில் போய்ட்டு கஸ்டம் நம்பர் ஃபார்மெட்டில் போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 0 ஸ்பேஸ் ஓப்பன் டபுள் கோட், இப்போ 5 டேஸோட 5 டேஸ்க்கு முன்னாடி உள்ள டேட்டா அப்படின்றதுனால 5 டேஸ் பிஃபோர் ஹை, ஓகே அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ளை கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல 5 டேஸ் பிஃபோர் ஹைன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவில் போயிட்டு எங்கன்னா இந்த இடத்துல 5ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம இந்த இடத்துல இதை சூஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஐயில் நம்பர் 2ல் இருக்குது. ஸோ I2 அப்படின்னு போட்டு இந்த செல்லில் F4 போட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். போட்டு என்டர் அடிச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுங்கள், இதில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே I4க்கு பதில் J4ன்னு மாற்றிடுங்க. மறுபடியும் இங்கே ஹைன்னு இருக்கு இல்லையா, அதை லோன்னு மாற்றிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாவில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸுன்னு போடணும் ஹைக்கு பதில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஐ போட்டிருந்த இடத்துல இந்த இடத்துல கே தானே இருக்குது, ஸோ அதனால் கேன்னு போட்டு. ஓகே, ஸோ 5 நாளைக்கு முன்னாடி உள்ள இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன், இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் நான் இந்த இடத்துல போய் ஃபார்மெட்டில் போயிட்டு நம்பர் ஃபார்மெட், மோர் ஃபார்மெட், கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு ஹைக்கு பதில் இந்த இடத்துல லோன்னு மாற்றிடுவோம். அப்ளை. இந்த இடத்துல போயிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு நம்பர் ஃபார்மெட்டில் போயிட்டு மோர் ஃபார்மெட்டில் போயிட்டு கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு டேஸ் பிஃபோர் க்ளோஸ். அப்ளை. ஓகே, ஸோ இது சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப 5 டேஸ் பிஃபோர் க்ளோஸ், 5 டே, அதே நம்ம இந்த இடத்துல டேன்னு மாற்றிக்கிறதா நீங்கள் மாற்றிக்கிங்க சார். ரைட், சாரி, நம்பர், மோர் ஃபார்முலா, கஸ்டம் ஃபார்முலாஸ், 0 டே பிஃபோர் லோ, ஃபார்மட், நம்பர், மோர் ஃபார்மட், கஸ்டம் ஃபார்மட், டேஸ் ஹை. ஓகே, ஸோ ஹை லோ எல்லாமே கிடச்சிருச்சு. அதாவது 5 நாளைக்கு முன்னாடி, இந்த இடத்துல நான் 3ன்னு மாற்றினா 3 நாளைக்கு முன்னாடி உள்ள டேட்டா வந்துடும். ரைட், ஸோ 2ன்னு மாற்றினா 2 நாளைக்கு முன்னாடி இல்லை, அதாவது ப்ரீவியஸ் டேட் டேட்டா வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் 2ன்னு மாற்றினா போதும், இங்கேயும் 2 மாற்றினா போதும், உங்களுக்கு அதுக்கு முந்தின நாளுக்கு உண்டான டேட்டாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10 நாள்னு போட்டேன்னா இங்கே 10 நாளுக்கு உண்டான டேட்டாஸ் வரும். 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா என்னவோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் இப்படி கூட செக் பண்ணிக்கலாம். 10 நாள் இதில் டேட் என்ன வருது, நமக்கு என்ன பர்டிகுலர் டேட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை போட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து டெம்பரரியாக வச்சுருக்கிறேன். இந்த இதை வந்து ஒர்க் ஏரியான்னு போட்டுப்போம். ஸோ இந்த டிக்கரை மட்டும் எடுத்துப்போம், இங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இது எதுக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட், ஸோ இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிப்போம், இங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க.
A3ன்றது வந்து இங்கே காமிக்குது இல்லையா, நம்ம A2ன்னு மாற்றிடுவோம். ஸோ போட்டு என்டர் அடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு இந்த இந்த அந்த இடத்துல நம்ம போடுறோம் இல்லைங்களா, டேட்டு 5ன்னு போடுறோம் இல்லையா. ஸோ இது வந்து எத்தனை நாளுக்கு ப்ரீவியஸ் டேட் வந்து என்டர் பண்ணுவோம். இங்கே டேஸ் என்டர் டே அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது எத்தனை நாள் அப்படின்றத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 3ன்னு போட்டு வச்சிடுறேன். இங்கே போயிட்டு இந்த ஃபார்முலாவில் போயிட்டு இந்த -5 இருக்கிற இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா F2 அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணி F4 கீயை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி என்டர் அடிச்சிடறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டேட்டு கரெக்டான டேட்டு காமிக்குதா. இப்போ 3ன்னு காப்பிட்டா 21ஆந்தேதி, 2ன்னு போட்டோன்னா எனக்கு 22ஆந்தேதி. அப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இங்கே வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டா வேணால் நான் 2ன்னு போட்டால் போதும் அப்படின்றத நம்ம வந்து எந்த டேவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 2ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து 22ஆந்தேதியோட டேட்டா காமிக்குது அப்படின்றத போட்டுக்கலாம். இப்போ நாளைக்கு போடும்போது 3ன்னு போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் டேட்டை வந்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அவ்வளோதான். ஸோ அந்த டேட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஹை, 3 நாளைக்கு முன்னாடி ஹை அப்படி போட்டுக்கலாம். இது இல்லை மறுபடியும் இதை காப்பி பண்ணிவிட்டு தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் டேட்டா, ஓகே, ஸோ ஒரு ஆவரேஜ் டேட்டாவை நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து 5 பீரியட் டே வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு முன்னாடி இன்சர்ட் கொடுத்து சேஞ்ச், அதாவது பாயிண்ட்ஸ் சேஞ்ச். இது ஏன் இவ்வளோ போல்டாக இருக்குது? பாயிண்ட்ஸ் சேஞ்ச், இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பேஸ்ட், இங்கே வந்து க்ளோஸ் எஸ்டல் இருக்கிற இடத்துல வெறும் ஜஸ்ட் சேஞ்சுன்னு போட்டால் போதும். அகெயின் இந்த இடத்துல போயிட்டு சேஞ்ச் பிசிடி அப்படின்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ்லேயும் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றதையும் இது காமிச்சிடும். ரைட், ஓகே. ஸோ இது ரெண்டுதும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இங்கே ஃபார்மெட்டில் போய்ட்டு நம்பரில் போய்ட்டு மோர் ஃபார்முலாஸில் போய்ட்டு கஸ்டம் நம்பர் ஃபார்முலாவில் போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கலர் 50 க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ளஸ் ஆஸ்ட்ரிக் கமா ஆஸ்ட்ரிக் 0.00 செமிகாலன். ஓகே, ஸோ மறுபடியும் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ரெட்டுன்னு போட்டு மைனஸ் ஆஸ்ட்ரிக் கமா ஆஸ்ட்ரிக் 0.00. ரைட், ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா செமிகாலன் போட்டுட்டு அடுத்து போட்டுட்டு ஐஃபன் போட்டு விட்டுட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த பெயிண்டரை தூக்கிட்டு போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஃபார்முலாவில் டிவைடட் பை 100 மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு நம்பரில் போயிட்டு இப்போ போட்டு பார்ப்போம். கஸ்டம் ஃபார்முலாவில் போயிட்டு ஒரு பர்சன்டேஜ், இங்கே ஒரு பர்சன்டேஜ் போட்டு பார்ப்போம். ஒரு சைஃபருக்கு முன்னாடி அப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓகே, 1.3%. இப்போ வந்து பக்காவாக வந்துடுச்சு. ரைட், ஸோ அவ்வளோதான், சூப்பர் இல்லையா. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆவரேஜ் எடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு வச்சுப்போம். டேட்டா இப்போ வந்து ஆவரேஜ் டேட்டா எடுக்க போகிறோம். ரைட், ஸோ நீங்கள் வந்து 5 டேஸோ 10 டேஸோ 100 டேஸோ 150 டேஸோ வாட் எவர் இட் மேபி, அது உங்களோட சாய்ஸ். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஃபினான்ஸ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் சூஸ் பண்ணுறோம். ஓப்பன் ப்ராக்கெட் கமா ப்ரைஸ். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கு போட்டுக்கலாம், லோக்கு போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஒர்க் டே டுடே ஓப்பன் க்ளோஸ் கமா மைனஸ் ஒரு 5 டேஸ்க்கு போடுவோம். மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கமா டுடே அப்படின்னு போடுறோன்னு வச்சுங்களேன். இன்னிலிருந்து 5 நாளுக்கு உண்டான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அது லோட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இன்றைக்கி ஒர்க் டே இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒர்க் டே கிடையாது, பட் அதனால் வந்து 4 டேஸ் தான் காமிக்கும். நம்ம இன்றைக்கி ஒர்க் டேன்னு போட்டதுனால ஒர்க் டே ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் பார்க்கலாம். இருங்க, எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இன்னிலேருந்து ஒரு 5 நாள் டேட்டா எடுத்தோம், அப்போனா 6 நாள் டேட்டா போடணும்.
ரைட். ஸோ இது வந்து 5 டேஸ்க்கு உண்டான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவை இந்த 2வது காலத்தில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இல்லையா? ஸோ அப்போ வந்து ஈக்குவல் டு இண்டெக்ஸ், இதை அப்படியே செலக்ட் பண்ணுறோம், கமா 2 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா உங்களுக்கு க்ளோஸ்க்கு உண்டான ப்ரைஸ் மட்டும் வந்துடும். ஓகே. ஸோ இதோட ஆவரேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டோம்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் அடிச்சுன்னா வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் ஹியர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலாவையும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொண்டு வரோம். இந்த செல் ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் என்ட்ரு. என்னாச்சு? சம்திங் ராங். அகைன் நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட். உப்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணதுனால இந்த 5 நாள் எடுத்துக்கிச்சு. B9லேருந்து B14 வரைக்கும் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? இந்த இண்டெக்ஸ் தேவை. காப்பி பண்ணி அகைன் இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ என்டர் அடித்தா சம்திங். ஆமாங்க, ஒரு வாட்டி இந்த ஈக்குவல்ட்டை நான் மறந்து போயிடுறேன். ஸோ வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு டேட் வைஸ் தேவை இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போயிட்டு இந்த செல்லுக்குள்ளே இப்போ தூக்கி போட்டுறோம். ஸோ இதில் அகைன் மறுபடியும் அந்த ஈக்குவல்ட்டை தூக்கி விட்டுடலாம். போட்டு என்டர் அடித்தோம்னா வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே அலேக்காக காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து A3ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கரெக்டாக இருக்கா? போட்டு என்டர் அடிச்சிடறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல 5 days or 6 days whatever it may be. ஸோ 5 days or 6 days நீங்கள் போடுறது தான். இப்போ நான் 6ன்னு போடுறேன். இங்கே வந்து 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ்னு வச்சுப்போம், 50 பீரியடுன்னு வச்சுக்கோங்க, 100 பீரியடுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். ரைட். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வழக்கம் போல் நம்ம ஃபார்மெட்டில் போயிட்டு மோர் ஃபார்மெட்டில் போயிட்டு கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு 0 ஸ்பேஸ் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ். ஓகே. ஸோ டேஸ், மூவிங் ஆவரேஜ், டேஸ். ஓகே. ஸோ மூவிங் ஆவரேஜ்னு போட்டாலும் சரி, இல்லாட்டி ஜஸ்ட்டு MAன்னு போட்டாலும் சரி, உங்கள் இஷ்டம் தான். ஸோ போட்டு நான் என்ன பண்ணுறேன்? அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம இந்த இடத்துல 6ன்னு இருக்கிற இடத்துல இந்த இடத்த சூஸ் பண்ணணும். ஸோ N2 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் அப்படியே இருக்கட்டுங்க, F4 போட்டு லாக் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே பெயிண்டர் கொடுத்து இங்கே போட்டுருங்க, பெயிண்டர் கொடுத்து இங்கே போட்டுருங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கொஞ்சம் டெசிமலை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை அகெயின் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல Nன்னு இருக்கிற இடத்துல ஓன்னு மாற்றிடுங்க. ஏன்னா ஓ இந்த இடத்துல அதுதான் இருக்குது. ஸோ நமக்கு 50 பீரியட்ஸோட மூவிங் ஆவரேஜும் கிடச்சிரும். அகெயின் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல Nன்னு இருக்கிற இடத்துல Pன்னு மாற்றிக்குங்க, என்டர் அடிச்சிருங்க. ஸோ டெசிமலை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான 20 days மூவிங் ஆவரேஜ் வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் வந்து 100 day மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சு. எனக்கு 5 நாள்து வேணும், எனக்கு 3 நாள்து வேணும், எனக்கு 25 நாள்து வேணும், எனக்கு 48 நாள்து வேணும், இல்லை எனக்கு 1 2 3 நாளில் வரிசையாக போட்டுனாலும் நீங்கள் வரிசையாக போட்டுக்கலாம். இல்லை 85 நாள்து வேணும், எப்படி வேணுமோ அப்படி வச்சுங்களேன். எனக்கு 18 days வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி தாராளமாக செட் பண்ணிக்கலாம். ரைட். பர்ஃபெக்டா? ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போட்டுட்டோம். இது வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ், நார்மலாக சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போட்டுட்டோம். வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கெலாம் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம். ஸோ அதெல்லாம் அதில் போய் செக் பண்ணிங்க, WMA, EMA. ஸோ அதெல்லாம் வந்து பழைய வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணிவிடுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாளாக இந்த ப்ரைஸ் எப்படி ஏறுது, கடந்த 10 நாளாக இந்த ப்ரைஸ் எப்படி ஏறுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் அதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஐ மீன் பர்சன்டேஜ் ரிட்டன், ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் ரிட்டன் இந்த கடைசி ஒரு 10 நாளையோ 5 நாளாவா இந்த ஷேர் வந்து எப்படி போய்ட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 டேஸ்ன்னு போட்டலாம், இங்கே 10 டேஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே போட்ட இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுறோம். ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல க்யூன்னு மாற்றிக்கிறோம், ரைட். ஸோ போட்டுட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ இந்த டேட்டாவும் கூகுள் ஃபினான்ஸ் ஹை போட்டிருக்கோம். ஓகே, இங்கே 2 டேஸு, இங்கே 5 டேஸ். ஓகே, 2 போட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல லாஸ்ட் 5 நாளாக இந்த பங்கு எப்படி போய்கிட்டு இருக்கு, எந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இல்லை லாஸ்ட் 10 நாளாக இந்த பங்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட், ஃபார்மெட்டில் போயிட்டு நம்பரில் போயிட்டு கஸ்டம் ஃபார்முலாவில் போயிட்டு 0 ஸ்பேஸ் டேஸ் பர்ஃபார்மன்ஸ்னு போட்டாலும் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அப்ளை கொடுத்துருங்க. ரைட், ஸோ இதை அப்படியே இங்கேயும் போட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம வந்து ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ கரண்ட்டாக ப்ரைஸ் என்ன, எல்டிபி, இதுதான் எல்டிபி இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், I3 டிவைடட் பை அப்படின்றத மட்டும் முன்னாடி ஆட் பண்ணி -1 அப்படின்னு போட்டு என்டர் அடிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு டேட்டா வந்துடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓப்ஸ், ஃபார்முலா மட்டும் தான் காப்பி பண்ணணும், உள்ளுக்குள்ளே போய் தான் காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து க்யூன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று மாற்றணும், இந்த இடத்துல ஆறுன்னு மாற்றணும். அதை நான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக வருதுன்னு பார்த்து. ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுத்து இது ரெண்டுத்துக்கும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கடந்த 10 நாளாக 9% டவுன் ஆயிருக்கா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூவில் போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 எஸ் அஃப்கோர்ஸ் 9% டவுன் ஆகிருக்கும். 1124லேருந்து 1124னா 100 பாயிண்ட் கிட்ட கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக 10% கிட்ட கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டு 3 நாளாக வந்து 13% கிட்ட டவுன் ஆகிருக்கு. ஸோ 1 2 3 ஸோ இங்கேருந்து இந்த டேலேருந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 அப்போனா உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இருக்கும் 13% கண்டிப்பாக இருக்கும், ரைட். 142 பாயிண்ட்லேருந்து 100 கண்டிப்பாக இருக்கும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது, டேட்டா நமக்கு பக்காவாக இருக்குது, நோ இஷ்யூஸ், ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ்னு போட்டுருவோம். பர்சன்டேஜ் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கடைசி சில வாரங்களாக நாட்களாக உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ, லாஸ்ட் 3 டேஸ் தான் வேணால் நீங்கள் 3 டேஸ்ன்னு போட்டுக்கலாம். லாஸ்ட்டு 10 டேஸ் 20 டேஸ் வேணால் நீங்கள் 20 டேஸ் போட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போ 20 டேஸாக பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது 6%. ஸோ ஒரு 50 நாளாக போட்டிங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கும் கண்டிப்பாக, 3% அப்பில் இருக்குது 50 நாளைக்கு முன்னாடியிலேருந்து. ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் அடிஷ்னலாக காலம் கூட போட்டு இதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆருக்கு பதில் எஸ்ன்னு மட்டும் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் கடைசி 50 டேஸாக வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போகலாம். இதை வந்து பெயிண்டர் கொடுத்து இங்கே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை மட்டும் முடிச்சுருவோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சார்ட் வர வைக்கணும், ரைட். ஸோ ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு சார்ட் வர வைக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவே காப்பி பண்ணிப்போமே இது வரைக்கும். சரி, நம்ம வேணோட டைப் பண்ணுவோம். ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் A3, அதாவது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் செலக்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் parenthesis கமா ஒர்க் டே ஓப்பன் ப்ராக்கெட் டுடே க்ளோஸ் ப்ராக்கெட் கமா -250. -250 எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் டேட்டா எடுக்கிறோம் இல்லையா. ஸோ 1 இயரில் மேக்ஸிமம் 250 நாள் தான் வந்து ஒர்க் டே. நீங்கள் அதை வந்து 260 வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 360 வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 365 வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ கமா டுடேன்னு போடுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் அடிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 250 டேஸோட டேட்டா அப்படியே வந்துடும். ஓகே,
ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டு நமக்கு வேணுங்கிறத மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த ரெண்டாவது செல்லு மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஈக்குவல்கிட்ட எடுத்து விட்டுட்டு கமா டுடே போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கமா 2 போட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும் வந்துடும் லாஸ்ட் 20 டேஸோடது. ரைட். ஸோ இப்போ நமக்கு இதுவும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் லைன் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு டயக்ராம் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு பிளாட் ஆகிறது க்ளீனாக தெரியும். ஸோ இந்த சார்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கமா அந்த கர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்லி ப்ராக்கெட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ட் டைப் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கமா நம்ம மறுபடியும் ஓப்பன் டபுள் கோட் காலம் என் போட்டு ஓகே. ஸோ செமிகாலன் அகெயின் டபுள் கோட் கலர் கமா அஃப்கோர்ஸ் க்ரீன் இல்லையா போட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நார்மல் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் அடிச்சு பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம போட்டுட்டு இருக்கும்போதே கூகுள் ஃபினான்ஸ்லேயே பிரச்சனை ஆகிப்போச்சு. ரைட். ஓகே, நோ இஷ்யூஸ் வந்துடும். ஓகே. ஸோ வேறு ஸ்டாக் போட்டு பார்க்கல, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்படி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டகாசமான சார்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேஸ்ட். ஸோ இப்போ சார்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், தூக்கிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் சார்ட்டு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 215 போட்டு வச்சுக்கிறேன், 215 போட்டிருக்கேன். ஸோ இதை போயிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு நம்பரில் போயிட்டு மோர் ஃபார்மெட்டில் போயிட்டு கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு 0 ஓப்பன் ப்ராக்கெட் டே சார்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்ளை. இப்போ 250 டேஸ் சார்ட் வந்துருச்சு. 50 டேஸ் சார்ட் போட்டிங்கன்னா ஓகே, இது 250 டேஸ் நம்ம இன்னும் லிங்க் பண்ணல. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவில் இங்கே 215 போட்டிருக்கிற இடத்துல E2 அதாவது E2 அப்படின்றத நம்ம மாற்றுறோம். E2ன்னு போட்டு செலக்ட் பண்ணி F4 போட்டு லாக் பண்ணி F4 போட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். முன்னாடி பின்னாடி ஈக்கு முன்னாடி ஒரு டாலர், நம்பருக்கு முன்னாடி ஒரு டாலர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்ன்னு போட்டேன்னா 5 டேஸ் சார்ட் வந்துடும். 10 டேஸ் போட்டோன்னா 10 டேஸ் சார்ட் வந்துடும். 50 டேஸ் போட்டோன்னா 50 டேஸ் சார்ட், 100 டேஸ் போட்டோன்னா 100 டேஸ் சார்ட், 300 டேஸ் போட்டோன்னா 300 டேஸோட சார்ட் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 250 டேஸ் போட்டலாம். இல்லை 1 இயர் சார்ட் வேணால் 365 டேஸ் சார்ட். ஜஸ்ட் இதை நீங்கள் பெருசாக்கியும் பார்த்துக்கலாம், அகலமாக்கியும் பார்த்துக்கலாம். சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ரைட். நம்ம என்ன சைஸ் வைக்கிறோமோ அந்த சைஸில் சார்ட் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன மேட்ரு எல்லாமே பண்ணியாச்சு. கொஞ்சம் டீசெண்டாக ஆக்கணும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டைட்டில் வைப்போம், ஷீட் அப்படின்னு போடுங்க. இல்லை ஏதோ ஒன்று ஸ்டாக் மானிட்டர் உங்கள் இஷ்டம் போட்டுங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. ரைட். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு கலர் கொடுப்போம். ஸோ நான் இதை எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. ஏதோ ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டாக் போடுவோம், ஒரு லிஸ்ட் எடுத்து போடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிடுவோம். டவுன்லோட்ஸ் ஓப்பன், இதை வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டரில் போட்டு A to Z ஷார்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிடுவோம். காப்பி பண்ணி கூகுள் ஷீட் எங்கே, வேர் இஸ் த கூகுள் ஷீட். ஸோ இங்கே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த ஃபார்முலாஸை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி அப் டு
எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்குக்கும் போடலாம். நிஃப்டி 50 இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களோட இஷ்டம். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணி கொடுத்துரும். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து தப்பாக காமிக்கும், ரைட்? ஸோ ஏசிசி கண்டிப்பாக 51 ரூபா கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி என்எஸ்சி அப்படின்னு போட்டு ஒரு காலன் போட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பர்ஃபெக்டான டேட்டா வந்துடும். ஸோ அதே மாதிரி வேறு எதுலலாம் உங்களுக்கு தப்பாக தெரியுதோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு வேளை மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன அங்கங்கே நீ மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ கூகுள் பண்ணி அந்த ஸ்டாக் நேமை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கா கரெக்டாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இல்லாட்டி ஃபினான்ஸு எல்டி அப்படின்னு வரும்போது சம்டைம்ஸ் சில டேட்டாவில் வரவே வராது. அப்படி இருக்கும்போதும் என்எஸ்சின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அதே மாதிரி. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ஆல்டர்னேட்டிங் கலர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் காமிக்கும். ஸோ எனக்கு ஹெட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து ரேண்டமாக ஒரு கலர் பார்க்குறேன், எனக்கு எது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டன் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வியூவில் போயிட்டு கிரிட் லைன் எப்போயுமே நான் தூக்கி விட்ருவேன். ஸோ தூக்கி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய ப்ரைஸ் என்ன இருக்கணும், எனக்கு டேட்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 2 நாள் போட்டால் எனக்கு எந்த டேட்டோட டேட்டா வருது, 3 நாள் போட்டால் எந்த டேட்டோட டேட்டா வருது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து 5 நாளைக்கு வேணும்ப்பா, இந்த இடத்துல எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது வேணும்ப்பா, இந்த இடத்துல எனக்கு 15 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது வேணும்ப்பா. ஸோ போட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அன்னன்னைக்கு உண்டான ஹை லோவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரேக் அவுட் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு மேலே போச்சுன்னா எனக்கு சிக்னல் கொடு, ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ L2P கிரேட்டர் தென் 5 நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஹைக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை பிரேக் அவுட் அப்படின்னு காமி, இல்லைனா ஒன்றும் இல்லை டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எதெல்லாம் ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ இது வந்து நான் ஹை பிரேக் அவுட்னு போடுறேன். 5 days ஹை பிரேக் அவுட் ஆர் வாட் எவர் இட் மே, எந்த காலம் இருக்கும் ஹை பிரேக் அவுட்னு போடுறேன். ஸோ அதே மாதிரி லோ பிரேக் அவுட். ஓகே, ஸோ ஈக்குவல் டு இஃப் லேட்டஸ்ட் LTP லெஸ் தென் இதுக்கு கீழே இருக்குன்னா லோ பிரேக் அவுட் அப்படின்னு போட்டு எல்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்றது போட்டு என்டர் அடிச்சிருங்க. ஸோ ஆட்டோ ஃபில் கொடுத்தனா எதெல்லாம் உங்களுக்கு லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம சிக்னல் மூலமாக எடுத்துகிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணால் போதும். இந்த செல்லை இந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு வேர் இஸ் த ஃபில்டர், ஸோ க்ரியேட் நியூ ஃபில்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம், மை ஃபில்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த 5 daysக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்ச் எவ்வளோ, ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிற ஸ்டாக் எது 50 நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து A to Z ஆர்டர்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபில்டர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் வந்து வேணான்னா விட்டுடலாம், அவ்வளோதான், ரைட்? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லாஜிக்கான விஷயந்தான் இந்த கூகுள் ஷீட். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு நாம் வந்து இந்த நிஃப்டி லெவல் என்னாச்சு, நாளைக்கு மறுநாளுக்கு உண்டான லெவல் என்னென்ன அப்படின்றத பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.